فقد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நம்மை அவனுடைய கோடான கோடி சிருஷ்டிகளில் உன்னத படைப்பாக மனிதர்களாக படைத்து அவனுடைய ஹபீப் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் நம்மை சேர்த்து வைத்தான். இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். மேலும் அவனை பற்றி விளங்கக்கூடிய, அவனை பற்றி அறிவித்து தரக்கூடிய, அவனுடைய நெருக்கத்தை காட்டித்தரக்கூடிய இறைநேசர்களுடைய சகவாசத்தை நமக்கு உகப்பானதாக ஆக்கினான். இந்த அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மை எப்படி பார்க்க ஆசைப்படுகிறானோ அப்படி வாழ கற்றுத்தருபவர்கள் தான் இறைநேசர்கள். எனக்கு முன்னால் பேசிய சாதிக் மௌலா அவர்கள் அழகான விஷயங்களை ஞாபகப்படுத்தினார்கள். இறைநேசர் என்பவர் ஒரு ஆசிரியர், ஒன்றுமில்லாத ஒன்றை அல்லாஹின் பக்கம் திருப்பக்கூடியவர், ஆசான்னு சொல்லுவோம். அப்போ அல்லாஹின் பக்கம் நம்மை திருப்புதல், ஏன் அல்லாஹ் பக்கம் நம்ம திருப்பணும்? நம்ம அல்லாஹ் இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம். இல்லை அல்லாஹ் சொல்லும்போது கூட இலகி துரு ஜவுன், அவன் பக்கம் தான் திரும்ப வேண்டியது இருக்குன்னு. அல்லாஹ் இடத்துலேருந்து தான் வந்திருக்கிறோம். இப்போ நம்ம லால்பேட்டிலேருந்து நான் வந்திருக்கிறேன்னு திருப்பி லால்பேட்டை திரும்பி ஆகணும். அப்போது அதே மாதிரி அல்லாஹ் இடத்துலேருந்து வந்த நாம் அல்லாஹ் இடத்துல திரும்ப வேண்டியது இருக்குது. அப்போ இடையில என்ன ஞாபகப்படுத்துகிறாங்க? நீ அல்லாஹுல தான் இருக்கிறங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கு ஆசிரியர் தேவைப்படுது. இப்போ அவர்கள் நமக்கு அல்லாஹுடைய சிந்தனையை அதிகப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதான் இறைநேசர்களுடைய தயவு தேவைப்படுது. அல்லாஹை மறந்து வாழ்ந்தால் அடியான் தத்தளிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், சிரமத்தில் உள்ள போக நேரம் ஏற்படும், கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய நிலைமைகள் ஏற்படும். அல்லாஹ்வை பற்றி அறியக்கூடிய, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு காலம் இதை பிரச்சனையாக எடுத்துக்க மாட்டான். அவனுக்கு பிரச்சனைகள் வரும், கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள் அவனை பாதிக்காது, அது அவன் கடந்து போயிடும். அல்லாஹ் செய்கிற நியாமத்தை, அல்லாஹை மறந்து வாழ்ந்தால் துனியா நமக்கு சிரமமாக தான் இருக்கும். அல்லாஹை யாபம் செய்து வாழ்ந்தால் துனியா சிரமமாக இருக்க. அது இறைநேசர்களுடைய சகவாசத்தை தான் கற்றுக்க முடியும். இப்போ இறைநேசர்கள் அல்லாஹை அவர்கள் நேசிப்பதின் காரணத்தினால் அவர்களுடைய சொஹபத்துடைய பரக்காத் நம்முடைய கல்விலையும் அல்லாஹுடைய மொஹப்பத், அல்லாஹ் ரசூலுடைய மொஹப்பத் நமக்கு அல்லாஹ் கொடுப்பான். அவங்க சொல்லும் போது ஞாபகப்படுத்தினாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அங்கேயே அல்லாஹ் காட்டி கொடுத்தான். முகமது ரசூலுல்லாஹ்வை அறியத்தான் அல்லாஹ் தஆலா துனியாவுக்கு நம்மை அனுப்பினான். அதான் உண்மையும் கூட. அதனால தான் கபரில் வச்ச உடனே அல்லாஹ் கேட்குற கேள்வி, புகாரி முஸ்லீமில் இருக்கக்கூடிய ஹதீஸின் அடிப்படையில் 3 கேள்வி இல்லை, ஒரு கேள்வி தான். அப்போ கேட்பாங்க கபரில் வச்ச உடனே, மா குந்த தகூலு ஃபி ஹக்கி ஹாதர் ரஜுல் ஃபி ஹக்கி முஹம்மதா, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விஷயத்தில் நீ என்ன சொல்லிக்கின்றது? அதுதான் கபரில் கேட்பாங்க. அப்போ துனியாவிலேருந்து ஃபாரிக் ஆகிற உடனே மொதல் கேள்வியை இவங்களை பற்றி நீ என்ன நினச்சி என்ன பேசிகிட்டு இருந்தேன்? அப்போ அவர்களை பற்றி தெரிந்து கொள்ள தான் இங்கே துனியாவுக்கு அல்லாஹ் அனுப்புனான். அதுதான் அசல் நோக்கம். அப்போ இந்த நபியவர்களை விளங்குதல், நபியவர்களுடைய நெருக்கத்தை பெறுதல், அதுதான் அல்லாஹ்வை காட்டித்தரும். நபியவர்கள் நெருங்காமல் சஹாபாக்கள் அல்லாஹ்வை அடைய முடியாது. சஹாபி ரசூலுல்லாஹ்வுடைய தோழமை பெற்றதின் காரணத்தினால் அவர்கள்ட்ட கிடைச்சது என்னங்க? அல்லாஹ் அவர்கள்ட்ட கிடைச்சான். காரணம் ரசூலுல்லாஹ்வுடைய சொஹபத்து மூலியமா. அதே மாதிரி இறைநேசர்களுடைய சொஹபத்து மூலியமாகத்தான் நபியையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ அவர்கள் எதிர்பார்க்கிறது என்ன? நபியவர்கள் இந்த உம்மத்தை எப்படி பண்படுத்துகிறாங்க? நீ அல்லாஹுடைய நெருக்கத்தை விளங்கு, என்னுடைய சொஹபத்தை கொண்டு அல்லாஹை கொண்டு எப்படி வாழ்வது என்பது தெரிந்துக்கொள். அதுதான் நமக்கு. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உஸ்மான் நாயகம் விருந்துக்கு அழைச்சாங்க. அதை விருந்துக்கு அழைச்சோடனே ரசூலுல்லாஹ் எல்லாத்தையும் சஹாபாக்களை கூப்பிட்டாங்க, வாங்க எல்லாரும் உஸ்மானுடைய வீட்டுக்கு போகலாங்க. எல்லா சஹாபாக்களும் போகும்போது ரசூலுல்லாஹ் நடந்து போகிறாங்க. பின்னாடியே உஸ்மான் நாயகம் ரசூலுல்லாஹ்வுடைய ஒவ்வொரு அடியை எண்ணிக்கிட்டே வராங்க. அது ரசூலுல்லாஹ்க்கு விளங்கிடுச்சு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன உஸ்மான் எண்ணிக்கிட்டே வர, என்ன விஷயம், என்னுடைய ஒவ்வொரு அடியும் என்று என்ன காரணம்? சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரு ஆசை, நீங்கள் மஸ்ஜித் நபவியிலேருந்து புறப்பட்டு என் வீட்டுக்கு வந்தீங்க பாருங்கள், ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அடிமையை நான் உரிமை விடணும்னு ஆசைப்படுறேன். அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ்க்கு சந்தோஷமாயிடுச்சு.
வீட்டுக்கு போனாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, ரொம்ப துவா செஞ்சாங்க, வந்துட்டாங்க. இது அலி நாயகத்துடைய கல்வில ஒரு கவலை ஏற்பட்டுச்சு. இந்த மாதிரிலாம் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காம போச்சு. நேராக வீட்டுக்கு வந்தாங்க, அவங்களுடைய முகம் தொங்கி போயிருக்கிறத பார்த்துட்டாங்க ஃபாத்திமா நாயகம். ரசூலுல்லாஹ்வுடைய ஈரக்குள்ள அவங்களுக்கு தெரியாமல் இருக்காது. கேட்டாங்க ஃபாத்திமா நாயகம், ஏன் நீங்கள் மனசு உடஞ்ச மாதிரி இருக்கிறீங்க, என்ன விஷயம்? இப்போ அவங்க சொன்னாங்க, உஸ்மான் இப்படி ஒரு துவா வாங்கிட்டார், ரசூலுல்லாஹ்ட்ட ரொம்ப பிரியத்தை பெற்றுக்கொண்டார். காரணம் அவர் செஞ்ச இந்த செயல். நமக்கெல்லாம் அந்த வசதி இல்லை, அல்லாஹ் அவருக்கு வசதியை கொடுத்துருக்கிறான். அதனால் அல்லாஹ் இடத்துல உயர்ந்த அந்தஸ்து அடைகிறார், ரசூலுல்லாஹ்ட்ட நெருக்கத்தை பெறுகிறார், ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்தை பெறுகிறார். நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சேன்னு கவலையாக இருக்கு. யாருங்க? ரசூலுல்லாஹ்வுடைய பிள்ளையாச்சுல்ல. அவங்க சொன்னாங்க, நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறீங்க, அதுக்குள்ளே ஏற்பாடை நான் செய்கிறேன், நீங்கள் போய் விருந்து கூப்பிடுங்க மறுபடியும். அல்லாஹ் அக்பர். அடுத்த வேலைக்கு இவங்க போய் ரசூலுல்லாஹ்க்கு விருந்து கூப்பிட்றாங்க. எப்படி கேட்டாங்க, எப்படி நான் விருந்து கூப்பிடுவேன், நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை, அதை பற்றி ஏன் கவலைப்படுறீங்க, நீங்கள் போங்க, நான் ஏற்பாடு செய்கிறேன். யாருங்க? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் எல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ உள்ள காலத்தில் விருந்தாளி வரான்னு சொன்னால் அழுவ ஆரம்பிச்சிடும். அன்னைக்கு விருந்தாளி ஒன்றுமே இல்லை, விருந்தாளியை கூப்பிட அனுப்புகிறாங்க. அப்போது ஹஸரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு கூப்பிட்ற போய் ரசூலுல்லாஹ்வை கூப்பிட்றாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கல, உன் வீட்டில் என்னப்பா இருக்குது, ஏன் நீ கூப்பிட்றன்னு கேட்கல ரசூலுல்லாஹ். உடனே எல்லாருக்கும் அறிவிச்சாங்க, அலி வீட்டுக்கு விருந்துக்கு போகிறோம் நம்ம எல்லாரும். உடனே எல்லாரும் கிளம்புங்கட்டான். எல்லாரும் கிளம்பி ரசூலுல்லாஹ் கிளம்பி வராங்க. அலி நாயகத்துக்கு ஒரே பதட்டம், என்ன செய்கிறது, ஃபாத்திமா நாயகத்துடைய உத்தரவு கூப்பிட சொல்லி. அதனால் அவங்க கிளம்பி வந்துட்டாங்க. ஃபாத்திமா நாயகத்தை எல்லாத்தையும் ரசூலுல்லாஹ் வரவேற்ற இடத்துல உட்கார வச்சுட்டு சஹாபாக்கள்லாம் உள்ள வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவங்க நேராக போய் முஸல்லாவை போட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. சஜிதாவில் விழுந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் வந்திருக்கிற விருந்தாளிகள்ல சிறந்த விருந்தாளி உலகத்தில், உன்னுடைய மஹபூபு என் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இவர்களும் அவங்களுடைய தோழர்களும் வந்திருக்கிறாங்க உணவு அருந்துவதற்காக. இப்போ உணவு கொடுப்பதற்கு என்கிட்ட எதுவுமே கிடையாது, உன்னை நம்பி நான் வாழ்கிற ரப்பே, உன் அடிமை நான், உன் அடிமை நான். இன்னொருத்தோண்ட கையேந்திரதை நீ விரும்ப, இன்னொருத்தோண்ட கையேந்திரதை நீ விரும்ப மாட்டேன் ரப்பே. அதனால் உன்னிடத்துல கையேந்திருக்கிறேன், என்னுடைய இஸ்ஸத்தை நீ தான் காப்பாத்தியாம், என்னை இங்கே தலை குனிய வச்சிடாத அல்லா, வெக்கப்பட வச்சிடாத அல்லான்னு அல்லாட்ட சொல்லிட்டு நேராக எந்திரிச்சு வந்தாங்க. அடுப்பை பற்ற வச்சாங்க, சட்டியை தூக்கி வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சட்டியை திறந்து பார்க்குறாங்க, உள்ள பூரா சாப்பாடு. எப்படி வந்துச்சு என்னன்னே தெரியல. இவங்க உடனே வச்சு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஹஸரத் அலி ரஸியல்லாஹு ஆச்சரியத்துமே ஆச்சரியம், வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சாப்பிட்ட பிறகு அந்த சாப்பாடு அப்படியே மிச்சம் இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த உணவு எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் தெரியும். சொன்னாங்க, ஃபாத்திமாவுடைய வேண்டுதலுக்காக அல்லாஹு தாலா சுவனத்திலேருந்து இந்த உணவை அனுப்பியிருக்கிறான்னு சொன்னார். சஹாபாக்கள் சந்தோஷம் தாங்கலை. அப்புறம் அலி நாயகத்தை மறுபடியும் கேட்டாங்க, உஸ்மான் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு உரிமையை விட்டாரே, அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஃபாத்திமா? சொன்னாங்க, மறுபடியும் இருங்க, இப்போ என்னுடைய கேவலத்தை நம்மளுடைய குடும்பத்தை இஸ்ஸத்தை காப்பாற்றினால அதையும் செய்ய மாட்டானா என்று மறுபடியும் போய் சஜிதால உணர்ந்து கேட்டாங்க. யா அல்லாஹ், உஸ்மானுக்கு நீ காசு பணம் கொடுத்துருக்கிற, அவர் செஞ்சார், ஒரு அடிக்கு ஒரு உரிமை விடப்பட்டார், எனக்கு நீ எதை கொடுத்தியோ அதை நான் பொருந்துக்கிட்டேன் ரப்பே, அதனால் உன்னை குறை சொல்லலை. நான் உன்கிட்ட கேட்குறேன், என்னுடைய ஒரு ஹபூபு இந்த வீட்டுக்கு வந்ததின் காரணத்தினால அவர்கள் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு நரகவாசியை நீ உரிமை விட்டுற அல்லான்னு கேட்டான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ். ஃபாத்திமா நாயகத்துக்கு நிக்கா ஆகும்போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அலியை உனக்கு நிக்கா செய்கிறமான்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், அதுக்கு மஹர் என்ன? கேட்குற உரிமை பெண்ணுக்கு இருக்குது. மஹர் என்ன? 400 மிஸ்கால் வெள்ளின்ட்டாங்க. இதை உனக்கு உஸ்மான் ரஸியல்லாஹு தஆலா அலிக்காக தராங்க, அதை நான் உனக்கு கொடுத்துட மாட்டாங்க, இது எனக்கு பத்தாதுன்ட்டாங்க. ஏன்னா இது அல்லாஹ் ஏற்பாடு செஞ்ச நிக்கா, அதனால் எனக்கு இது பத்தாது. என்ன கேட்குற? அதுக்குள்ளே ஜிப்ரைல் வந்துட்டாங்க. சொன்னாங்க, அல்லாஹ் சொல்கிறான், ஃபாத்திமாவுக்கு மகராக சுவனத்துடைய எல்லா விதமான ஞாமத்துகளையும் அல்லாஹ் இங்கேயே தருவதாக ஒத்துக்கொண்டான். சொன்னாங்க, இதுவும் எனக்கு பத்தாதுன்ட்டாங்க. திருப்பியும் கேட்டாங்க, என்னதான் உனக்கு வேணும்? அப்போ சொன்னாங்க, நீங்கள் சதா இந்த உம்மத்துடைய கவலையில் இருக்கிறீங்க, யார சொல்லலாம், உங்களுடைய நேரங்கள் எல்லாம் சதா சஜிதால அழுத வண்ணமாக நீங்கள் இருக்கிறீங்க, நான் பார்க்குறேன். உங்களுக்கு இந்த உம்மத்து மேலே அதிகப்படியான முஹப்பத் இருக்குது, அதை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால் இந்த உம்மத்தை அல்லாஹு தாலா நாளைக்கு மஹ்ஷர்ல மன்னித்து விடுவான்னு சொல்லுங்க, அதை நான் மஹரா ஏற்றுக்கிறேன். அல்லாஹு அக்பர். அதை ஃபாத்திமா நாயகம் வஃபாத்துடைய நேரத்தில் ஹஸரத் அலி ரஸியல்லாஹு தஆலா கேட்குறாங்க, ஃபாத்திமா ஏதாவது நான் செய்யணுமான்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, அந்த இடத்துல ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பரை எடுத்து என் கஃபனில் வச்சு என்னை அடக்குங்க, ஆனால் அந்த பேப்பரை பிரித்து பார்க்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்போ கேட்டாங்க, என் தயவுசெய்து சொல்லிட்டு போயிடு, அது என்ன பேப்பர், அதில் என்ன எழுதிருக்கு, நாங்கள் பிரித்து பார்க்கல, அதில் என்ன தான் இருக்குன்னு சொல்லிட்டு போயிடு அப்படி சொன்னாங்க.
நான் மகராக நான் அல்லா இடத்துல கேட்கும் போது ஜிப்ரையில் கொண்டு வந்த பேப்பர் அது, அதுல எழுதி அனுப்பியிருக்கு. அதுல ஜால்து ஷஃபாஅத்த உம்மத்த முஹம்மதின் சதாகன் லி ஃபாத்திமா, இந்த உம்மத்தை முஹம்மதியாவுக்கு ஷஃபாத்தை நான் ஃபாத்திமாவுடைய மகராக ஆக்கி விட்டேன்னு அதுல எழுதியிருக்கு. அல்லாஹ் அக்பர். அதை தான் எனக்கு வச்சு அனுப்ப சொல்றாங்க. இந்த மாதிரியான அவங்க அல்லா இடத்துல கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த ஒவ்வொரு அடிக்கும் ஒரு ஒரு நரகவாசியை நீ உரிமை விட்டுற அல்லான்னு அல்லாட்ட துவா கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி ஜிப்ரையில் வந்துட்டாங்க. வந்து சொன்னாங்க, ஃபாத்திமாவுடைய வேண்டுதலுக்கு அல்லாஹு தாலா உங்களுடைய ஒவ்வொரு அடிக்கும் 1000 நரகவாசிகளை உரிமை விடுவதாக, அவர்களை சுவர்க்கவாசியாக மாற்றுவதாக அல்லாஹ் வாதா செய்யறான்னு சொன்னாங்க. அப்ப அதுக்கு யோசிச்சு பார்க்கணும் நாம. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய சந்தோஷம் எவ்வளவு அழகாச்சு, எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க அன்னைக்கு ரசூலுல்லாஹ். அப்ப நான் எந்த நோக்கத்திற்காக வந்தனோ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் ஃபாத்திமா செயல்படுறாங்கன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க. இதுதான் ஒரு ஷேഖுக்கு செய்ய வேண்டிய கடமை, முரீது செய்ய வேண்டிய கடமை. உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ்வை கொண்டு நான் எப்படி வாழ்ந்து காமிக்கிறேன் பாருங்க, அதுதான் முரீது காமிக்கணும். நாம குறை சொல்றதும் நம்முடைய கஷ்டங்களை அவர்கிட்ட சொல்றதும் அதெல்லாம் வாழ்க்கை. ஷேഖுன்னா அவர்கிட்ட நம்முடைய எல்லா விஷயங்களையும் சொல்லி அவரையும் சேர்த்து சிந்தனையை விட்டு அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு தடுக்கிறது அல்ல முரீதுடைய வேலை. அல்லாஹுடைய யாபகத்தில் நான் எப்படி இருக்கிறேன், அதை கொண்டு நான் என்ன அனுபவிக்கிறேன், நீங்க கொடுத்ததை கொண்டு நான் என்ன அனுபவிக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு மனிதன் டாக்டர்கிட்ட போறான், மருந்து மாத்திரைகளை வாங்குறான், அவர்கிட்ட சிகிச்சை பெறான். கொஞ்சம் மறுபடியும் அவன் போய் டாக்டர் நீங்க கொடுத்த மாத்திரைனால ரொம்ப சிரமம் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா அது வருத்தப்படுவார். அதனால அவன் போய் என்ன சொல்லுவான், டாக்டர் நீங்க கொடுத்த மருந்து மாத்திரைகள்னால, நீங்க சொன்ன அந்த பத்தியத்தின் அடிப்படையில் நான் செயல்பட்டதுனால இன்னைக்கு நல்லா இருக்கிறேன், ஆஃபியத்தா இருக்கிறேன்னு சொன்னா அந்த மருத்துவரும் சேர்த்து சந்தோஷப்படுவார். அதே மாதிரி ஷேഖு கொடுத்த அவுராதுகள், ஷேഖு கொடுத்த உத்தரவுகள், ஷேഖு காட்டிய வழிகளில் அடிப்படையில் ஒரு முரீது நடப்பானையானால் அவன் தான் போய் சொல்ல முடியும் ஷேഖட்ட, எஜமான இன்னென்ன விஷயங்களை நான் பெற்றுக்கொள்றேன், இன்னென்ன இன்பங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன். சாதிகளை சொல்லும் போது சொன்னாங்க, அதாவது கடல் நீர் இனிப்பா இருக்கிறோம். அதாவது ஷேഖுடைய இடத்துல இருக்கும்போது லைலத்துல் கத்ருக்கெல்லாம் ஷேഖுடைய இடத்துல தான் நாம் இருக்கிறோம், அங்கே தான் நான் இனிப்பை பெற்றுக்கொள்கிறோம். கடல் நீரை விட பரிசுத்தமான அந்த மாரிஃபாவுடைய ஞானங்களை அவர்கள்ட்ட தான் நாம் பருகிறோம். எவ்வளவு இன்பமான விஷயங்களை அதை அடையத்தான் நாம நேரங்களை ஒதுக்கணும். அதுதான் உண்மையும் கூட. அதை பெற்றுக்கொள்வது தான் அசல் நோக்கம். மாரிஃபாவுடைய ஞானங்களை அல்லாஹ் உனக்கு கொடுக்க நாடி விட்டால் நீ மறுபடியும் துனியாவின் பக்கம் உன்னுடைய சிந்தனையை திருப்பினா அல்லாஹ் அதை பிடுங்கிடுவான். அதனால மாரிஃபாவை மதிக்காதவனா நாம ஆயிரும். நம்முடைய கவனங்கள் பூரா அல்லாஹ் ரசூலை நெருங்குவது, அல்லாஹ் ரசூலை திருப்திப்படுத்துவது, ஷேഖ் மூலியமாக அல்லாஹை அடைவது, இது நோக்கமாக இருக்கணும். ஏதோ நம்முடைய இதை கொண்டு துனியாவுடைய வாழ்க்கையை பெருக்கிக்கலாம், அதை கொண்டு அதை அடைஞ்சிக்கலாம், இதை கொண்டு இதை பெருந்துக்கலாம், அதல்ல. அல்லாஹ் என்ன நிர்ணயித்தானோ அதை தவிர வேற எதையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக ஷேഖை கொண்டு அல்லாஹவை நீ பெற்றுக்கொள்ளலாம், ஷேഖை கொண்டு ரசூலுடைய முஹப்பத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம், அஹ்ல பைத்துகளுடைய முஹப்பத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம். அதனால நமக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஷேഖை கொண்டு நாம் எதை பெற்றுக்கொண்டோம் அது நாம ஒவ்வொருத்தவங்களும் நாம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என்ன என் ஷேഖை கொண்டு நான் என்ன அடைஞ்சேன், என் ஷேഖை கொண்டு கராமத்துகள் நம்ம பெற்றது பெரிய விஷயம் அதல்லது. அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷம். ஷேഖை கொண்டு கராமத்துகளை பெற்று இன்னும் முஹப்பத்தை அதிகமாக்குனேன். அல்ஹம்துலில்லாஹ். என்ன பெற்றாய், என்ன அல்லாஹ் இடத்துல நெருக்கத்தை பெற்றாய். நம்முடைய எஜமான் சொல்லுவாங்க, ஜபாலி நாயகம், ஒரு தடவையாச்சும் அல்லாஹ்வை கொண்டு அடைஞ்சு பாரு, அதுக்கு பிறகு உனக்கு நம்பிக்கை வந்துடும். அல்லாஹ்வை கொண்டு எப்படி வாழ்றதுன்னு உனக்கு நம்பிக்கை வந்துடும், மனசுல திருப்தி வந்துடும். ஏ ரப்பு எனக்காக இருக்கிறான், சந்தோஷம் வந்துடும். உனக்கு கவலை சஞ்சலங்கள் ஏற்படாது. அவங்க நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு போன மகான் பார்க்குறோம், ஃபைசி நாகமா இருக்கட்டும், ஜபாலி நாகம் இருக்கட்டும், அவங்க கல்வில எப்பயாவது துனியாவி கவலைகளை பார்த்துருக்கோம் நாம? இல்லவே இல்லை. அவங்க கோவப்பட்டா அல்லாஹ் ரசூலுக்காக கோவப்படுவாங்க, அவங்க யாரையாவது கண்டிச்சா அல்லாஹ் ரசூலுக்காக கண்டிப்பாங்க, உடனே சமாதானம் ஆயிரும். அந்த மாதிரி நாம பார்த்துருக்கிறோமா இல்லையா? அதனால அல்லாஹுடைய இறை நேசர்களுடைய சகவாசம் இருக்கிறது, அது மிக புனிதமானது. அல்லாஹ் கொடுத்த மிக பெரும் அருள் கொடை, அல்லாஹை பற்றி ஞானங்களை நமக்கு கொடுப்பதற்காக. ஆனால் அந்த அல்லாஹை நெருங்கி அந்த ரசூலுடைய முஹப்பத்தை நாம் பெற்று அல்லாஹை எப்படி திருப்திப்பட வேண்டுமோ அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாம்.